கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யாத்ராகமம் அதிகாரம் 33 வசனம் 17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். அவர் நம்மை தெரிந்தெடுத்து அவருடைய இரத்தத்தினால் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்ததற்காக ஒவ்வொரு நாளும் அவரை ஸ்தோத்தரித்து அவருக்கு நன்றி சொல்லி வாழ்வோம். யாத்ராகமம் 33:17 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தரிடத்திலே, கர்த்தாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் எங்களோடு கூட இரும். உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பதை நாங்கள் எப்படி அறிவோம்? நீர் எங்களோடு கூட இருப்பதினால் அல்லவா என்று மோசே கேட்கிறார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன வார்த்தையின்படியே என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மோடு இருப்பதினால் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். அவருடைய கண்கள் நம்மை காணவில்லை என்றால், அவர் கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கவில்லை என்றால், நாம் இப்பொழுது ஜீவனோடு இருந்திருப்போமா என்பதை கூட நம்மால் நினைக்க முடியாது. பாவத்திற்கு அடிமையாகி மனிதனால் ஒதுக்கப்பட்டவர்களாய் நிந்திக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மையும் கர்த்தர் தேடி வந்து மீட்டெடுத்த அன்பை ஒரு நாளும் மறவாமல், அவரை விட்டு விலகாமல், அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் வாழ்வோம். உலக மனிதர்களை பார்க்கும்போது நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். எதனால் நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம்? கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதினால் அல்லவா? ஆகவே அவரில் ஒவ்வொரு நாளும் நிலைத்திருப்போம். யோவான் 15:4-5 என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆகவே அவரில் நிலைத்திருந்து நல்ல கனிகளை கொடுப்போம். கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் விசேஷித்தவர்களாய் மாற்றி நாம் இந்த உலகத்தை மேற்கொண்டு சமாதானத்தோடு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மிலே நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்முடைய கண்கள் எங்களை கண்டதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் விசேஷித்தவர்களாய் வாழ நீர் எங்களில் நிலைத்திருந்து உம்முடைய வார்த்தையின்படி எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.